உங்களுக்கு அந்த அழகான ஆப் டிக்டாக் நினைவிருக்கிறதா? ஆயிரக்கணக்கான ஆப்கள் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட பிறகும் எப்போதாவது திரும்பி வந்தன. ஆனால் டிக்டாக் ஒருபோதும் திரும்பி வரவில்லை. ஏன் அப்படி செய்யவில்லை? இந்த மாதம் திடீரென மக்கள் டிக்டாக் இணையதளத்தை திறக்கும் போது அது திறந்து கொண்டது மற்றும் அரசியல் உலகத்தினர் டொனால்ட் ட்ரம்ப் எவ்வாறு நடந்து கொள்கிறார் என்பதை அறிவார்கள். இந்தியா மற்றும் சீனா இப்பொழுது நல்ல நட்பு கொண்டுள்ளனர். டிக்டாக் திரும்ப வருகிறதா? ஏதேனும் தயாரிப்பு நடக்கிறதா? உண்மை என்னவென்றால் டிக்டாக் திரும்ப வரவில்லை. அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. அந்த இணையதளம் அணுகக்கூடியதாக இருந்தது என்பது வெறும் தொழில்நுட்ப பிழை. சகோதரா, டிக்டாக் பற்றிய எல்லாமே 2020 ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி போய்விட்டது. இரவில் அந்த திடீரென டிக்டாக் காணாம போனது. மக்கள் இரவில் பாட்டியை பார்த்துட்டு இருக்காங்க. ஓ, சவுண்ட் பிளே ஆகல, என்னாச்சு? கோடிக்கணக்கான மக்கள் டிக்டாக் உருவாக்கி கொண்டிருந்தனர். அப்போது திடீரென ஆப் வேலை செய்யாமல் போனது. டிக்டாக் தனது மிகப்பெரிய சந்தையை இழந்தது இந்தியாவில். இப்போது கேள்வி என்னவென்றால், இந்திய அரசு டிக்டாக் ஐ இவ்வளவு கடுமையாக ஏன் தடை செய்தது? நீங்கள் இதை கேட்டிருப்பீர்கள். டிக்டாக் தனது தரவுகளை சீன சர்வரில் வைத்திருந்தது. இப்போது சீனாவில் சீன தேசிய நுண்ணறிவு சட்டம் உள்ளது. அதன் கீழ் எங்கள் டேட்டா சீனாவில் இருந்தது. கோடிக்கணக்கான பயனர்களின் டேட்டாவை சீன சர்வரில் டிக்டாக் எளிதாக வைத்திருந்தது. அதை அங்குள்ள அரசு எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்த முடியும். இங்குள்ள மக்களின் நடத்தை, இங்குள்ள சந்தைகள் மற்றும் பல விஷயங்களை கண்காணிக்க, அதாவது நம் மீது ஒரு வகையான மாஸ் கண்காணிப்பு, ஒரு சிசிடிவி உங்கள் மீது பொருத்தப்பட்டுள்ளது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பழக்கங்கள் என்ன? இதை சீனா ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? அதனால் தான் தடை செய்யப்பட்டது. ஆரம்பத்தில் அரசு சொன்னது டேட்டா உள்ளே வையுங்கள் என்று எச்சரிக்கை கொடுத்தது. கேட்கவில்லை. நாங்கள் பில்லியன் டாலர் கம்பெனி என்று சொன்னார்கள். பின்னர் தடை செய்யப்பட்டது. இது ஒரு அரைபலீச்சு போல கம்பெனிகளுக்கு கிடைத்தது. மேலும் வரவிருக்கும் கம்பெனிகளுக்கும் ஒரு பாடமாக உள்ளது, இல்லையா? எந்த ஒரு புதிய நிறுவனம் சீனா அல்லது வெளிநாட்டில் தங்களின் தரவுகளை வைத்திருக்காது. இவ்வளவு பெரிய விஷயத்தை பார்த்து தொடர்புடைய உதாரணம் உள்ளது. உங்களுக்கு தெரியும் அல்லவா, டெல்லி N.CR பகுதியில் ஒரு முறை முழு கட்டிடத்தை உச்ச நீதிமன்றம் இடித்தது. இதனால் என்ன நடந்தது என்றால், அனைத்து கட்டிட நிர்மாணர்களின் அதிக நம்பிக்கை உடைந்தது. இராத்தொன்றாத்து பாஸ் இல்லாமல் நிலத்தில் கட்டிடம் கட்டாதீர்கள் நண்பா. இது எதிர்காலத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டு ஆகிவிட்டது. அதே போல டிக்டாக் தடை அனைத்து தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு ஆகிவிட்டது. பின்னர் அம்பானிஜி இதை வாங்கி ஜியோவில் கொண்டு வரலாம் என்று பேசப்பட்டது. ஆனால் அதுவும் தொடரப்படவில்லை. ஏனெனில் டிக்டாக் மீது மிக அதிகமான குற்றச்சாட்டுகள் இருந்தன. பின்னர் டிக்டாக் கூறியது, நாங்கள் தரவுகளை இந்தியாவில் வைத்திருப்போம், எங்களை அனுமதியுங்கள். ஆரம்பத்தில் வைத்திருக்கவில்லை. ஆரம்பத்தில் இப்போது கெஞ்சிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போது வெளியே அரசு சொன்னது வெளியே போ. ஆனால் ஆம், இன்று கூட மக்கள் டிக்டாக்கை நேசிக்கிறார்கள். டிக்டாக் புகழை ஜனநாயகமாக்கியது என்று கூறப்படுகிறது. அதாவது யாரும் வந்தாலும் அவருக்கு தொடக்கத்திலிருந்தே ஆயிரக்கணக்கான பார்வைகள் கிடைக்க தொடங்கின.